பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா சிம்கோ சவுத் இந்தியா மல்டி லெவல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சைட்லேயே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் எவ்வளோ வேகன்சி இருக்குன்ற டீட்டெயிலாக நேற்றே வந்து பார்த்துருந்தோம். ஸோ கூடுதல் விவரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு ஆஃப்லைனில் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் சென்ட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு, நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது. ஸோ வயது வரம்பு பொறுத்தளவுக்கு ஜென்ரல் கேட்டகரி, இது மத்திய அரசு உடைய கூட்டுறவு சங்கம் அப்படின்றதுனால ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வேணும். ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் இப்போ வந்து கம்பல்சரி கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கூட வந்து ஆஃப்டர் செலெக்ஷனுக்கு அப்புறம் இன்டர்வியூ போகும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதுமானது. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸு ஜென்ரல் கேண்டிடேட் இடபிள்யூஎஸ் யூஆர் பொறுத்தவரைக்கும் 21 வயசுலேருந்து 30 வயசுக்கு வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி/எஸ்டிக்கு 21 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 21 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு அறிக்கையின்படி அடிப்படையில் உச்ச வயது வரம்பு வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனில். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 12 வேகன்சி இருக்குது. விற்பனையாளர் 22 வேகன்சி. சூப்பர்வைசர் பொறுத்தளவுக்கு 14 வேகன்சி. ஓவராலாக இதிலே வந்து ஒரு 40 வேகன்சிக்கு மேலே இருக்குது. பயிற்சி காலத்திற்கு 1 வருடம் 365 நாளைக்கு வரைக்கும் வந்து தொகுப்பூதியம் தான் வழங்குவாங்க சொல்லியிருக்காங்க. ரேஷன் ஷாப்லாம் எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி. ஸோ 1 இயருக்கு ஆஃப்டர் அலுவலக உதவியாளர் விற்பனையாளர்களுக்கு 8,000, மேற்பார்வையாளருக்கு 10,000 ரூபா இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு நமக்கு இதுதான். ஸோ இந்த சேலரி வந்து தொகுப்பூதியம் அப்படின்றது இதை கொடுத்துருக்காங்க. ஊதிய விகிதம் வந்து 5,200 இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஃபிக்ஸடு அலவன்சஸ் எல்லாம் சேர்த்து வந்து ஓரளவுக்கு வந்து சேலரிக்கு வந்து கிடைக்கும். ஸோ போன இயரே வந்து இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ரெண்டாவது இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூடுதலாக 60% மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்துருக்கணும். இப்போ டென்த்துக்கு அப்ளை பண்ணுறீங்க அந்த குவாலிஃபிகேஷன்னா 60% மதிப்பெண்கள் எடுத்துக்கணும். அதேமாதிரி சேல்ஸ்மேனுக்கு 60% மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்துருக்கணும். மேற்பார்வையாளருக்கு ஏதேனும் டிகிரியில் 60% மேலே இருக்கணும். அதாவது ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன் அந்த மாதிரி இருந்ததுன்னா. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன், சிவி, அப்புறம் வந்து இன்டர்வியூ, 3 வகையான ப்ராசஸ் வந்து இருக்குது. இதில் ரிட்டன் எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணவங்களுக்கு தான் அடுத்து சிவியும் இன்டர்வியூ வந்து நடத்துவாங்க. சிவி இன்டர்வியூ ஒரே நாளில் வந்து நடக்கும். ஸோ இது சிலபஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிகே, மேக்ஸு, வேளாண்மை மற்றும் பட்டு வளர்ப்பு, கூட்டுறவு மேலாண்மை. ஸோ கூட்டுறவு மேலாண்மையும் சப்ஜெக்டாக இருக்குது. ஆல்ரெடி டிஆர்பி படித்தவங்க தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம். வேளாண்மை மற்றும் பட்டு வளர்ப்பு இதுக்கும் வந்து 25 கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 25 கேள்விகள், பொது அறிவு 30 கேள்விகள், மொத்தம் 100 மதிப்பெண்களுக்கு எழுத்து தேர்வு 1.5 மணி நேரம் நடக்குது. பொறுமையாக நீங்கள் வந்து இதுக்கு ஆன்சர்ஸ் பண்ணலாம். போன முறை வந்து கொஷின்லேயே அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓஎம்ஆர் ஷீட்லாம் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. நான் சிலபஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்க பார்த்தேன். அதே சிலபஸ் தான், எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இதே ஒரு இதில் தான் போன வருஷம் வந்து கேட்டிருந்தாங்க. இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் தரேன். நீங்கள் வந்து தகவல் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு மெட்டீரியல் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து நன்னடத்தை பயிற்சி, தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் 1 வருடம் தகுதி காணல் அடிப்படையில் நியமிக்கப்படுவார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் கூட்டுறவு சங்கத்தில் பரிந்துரையின்படி பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் யூஆர் அந்த கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 500 ரூபா. இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 500 ருபீஸ். எஸ்சி/எஸ்டினா 250 ரூபா அப்படின்றது சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் திரும்பி தரமாட்டாங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் தான் வந்து பேமெண்ட் பண்ணணும். இதை பற்றின டீட்டெயில் நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் QR கோடை வச்சு கூட நீங்கள் வந்து பே பண்ணலாம். ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ விண்ணப்பிக்கும் முறை வந்து ஆஃப்லைனில் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அட்ரஸ் தான் பண்ணணும். நம்மளே அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணணுன்ற டீட்டெயில் கூட அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் 10th 12th UG PG சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அது, ஆதார் அட்டை, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ ஜாதி சான்றிதழ் தான் கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணலாம். சிவிக்கு வந்து நீங்கள் போகும்போது ஓபிசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ அடுத்து அலுவலக உதவியாளர், விற்பனையாளர் மற்றும் மேற்பார்வையாளருக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து என்னென்ன பேஸில் தராங்கன்னா டைப்பு தெரியும், இது வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, எம்எஸ் ஆஃபீஸ் தெரியும் அப்படின்றவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்போன்றது சொல்லியிருக்காங்க. அஞ்சல் உரையிட்ட 27 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டி அனுப்பணுன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதில் உள்ள இன்ஃபர்மேஷன். வேறு எதுவும் உங்களுக்கு இது சம்மந்தமான அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணி போடணும் மற்ற விவரங்கள் எல்லாமே அடுத்த வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.